In this video, we shall learn about the great northern plains of India. In Tamil, it is வடபெரும் சமவெளிகள். இந்த வடபெரும் சமவெளிகள் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேட்டகரி த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 2500 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் நார்தர்ன் பிளைன்ஸ். அந்த நார்தர்ன் பிளைன்ஸ் டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேர்டு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் டெசர்ட். இந்தியாவோட பாலைவன பகுதிகள், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஃபோர்த் கேட்டகரி peninsular plateaus in this region. தீபகற்ப பீடபூமிகள். ஃபிஃப்த் கேட்டகரி coastal plains. Bay of Bengal, Arabian Sea, western coast of India, eastern coast of India. These plains are combined called the coastal plains of India. Sixth category islands. Andaman and Nicobar island groups in the Bay of Bengal, Lakshadweep island groups in the Arabian Sea. These are all the six main physiographic divisions of India. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஹிமாலயஸ் பார்த்தாச்சு. செகண்ட் டிவிஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கலாம். நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபார்மேஷன். எப்படி இந்தியாவில் ஒரு பெரிய சமவெளி கிரியேட் ஆச்சு? இண்டஸ் ரிவர், இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய துணை ஆறுகள், கங்கா ரிவர், அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், பிரம்மபுத்திரா ரிவர், அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், துணை ஆறுகள். இன் திஸ் ரீஜன் விந்தியன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கு. அந்த விந்தியன் மவுண்டன் ரேஞ்சஸ்லேருந்து சாம்பல், பெட்டுவா, கென்னு ஒரு ஸ்மால் ரிவர் பேசின்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் விந்தியன் ரிவர்ஸ், இண்டஸ் ரிவர், கங்கா ரிவர் அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர், அது எல்லாமே தண்ணியை எடுத்துன்னு வரும்போது கூட நிறையா வளமான மண் படிவங்களை அடிச்சுன்னு வரும். அந்த மண் படிவங்கள் அடிச்சுன்னு வந்து இந்த பார்ட்டில் படிய வைக்குது. அந்த பார்ட்டில் இங்கே படிய வைக்குது. அந்த படிய வச்ச மண்ணுகள் எல்லாமே என்னன்னா அலுவியல் மண்ணுன்னு சொல்லுவாங்களா, வண்டல் மண் சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டல் மண்ணுடைய படிவுகள் தான் இப்போதைக்கு நம்ம காமனாக பார்க்குற த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸாக பார்க்குறோம். ஸோ ஃபார்மேஷனு இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் brought by the rivers of இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் தயர் ட்ரிபியூட்டரிஸ். அந்த விந்தியன் மவுண்டன் ரேஞ்ச்லேருந்து வர கென்னு, பெட்டுவா, சாம்பல், அந்த ரிவர்ஸோடைய படிமங்கள், அலுவியல் டெபாசிட்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் த நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபைன். நெக்ஸ்ட் லொகேஷன். நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே உங்களுக்கு ஹிமாலயன் ரேஞ்சஸ் இருக்கு. அதுக்கு கீழே உங்களுக்கு பெனின்சுலர் பிளாட்டிவ் இருக்கு. ஸோ ஹிமாலயாவுக்கு சவுத் ரீஜன், பெனின்சுலர் பிளாட்டிவ்க்கு நார்த் ரீஜனில் இருக்கிறது தான் உங்களுக்கு த நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. சவுத் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் நார்த் ஆஃப் பெனின்சுலர் பிளாட்டிவ். நெக்ஸ்ட் length. Western part of India and this is eastern part of India. From west Rajasthan, Punjab, Haryana, Delhi, Uttar Pradesh, Bihar, West Bengal and last one Assam. Total 2400 kilometer extend ஆயிருக்கு. Fine. But according to NCRT 3200 kilometer. This is 2400 kilometer for Samachir Kalvi and 3200 km for NCRT data. Next, states. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இது கவர் ஆகுது? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால்
Assam. 7 states plus 1 union territory. That is Rajasthan, Punjab, Haryana, Delhi, Uttar Pradesh, Bihar, Assam and West Bengal. Next, அவனோட வித்து அகலம் என்ன? ஈஸ்டர்ன் சைடு, வெஸ்டர்ன் சைடு. ஈஸ்ட் சைட்லேருந்து வெஸ்ட் சைடு அதனுடைய அகலம் வித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஈஸ்டர்ன் சைடில் அக்கார்டிங் டு சமச்சீர் கல்வி 2500 கிலோமீட்டர்லேருந்து அதனோட வெஸ்டர்ன் சைடு இன்க்ரீஸ் ஆகி டூ 250 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் வித்து பரவி இருக்கு. பட் அக்கார்டிங் டு என்சிஆர்டி ஈஸ்டர்ன் சைடில் 150 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகி வெஸ்டர்ன் சைடு போக போக இன்க்ரீஸ் ஆகி 300 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ சமச்சீர் கல்வி 250 கிலோமீட்டர் டு 320 கிலோமீட்டர், பட் என்சிஆர்டி 150 கிலோமீட்டர் டு 300 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா 7 states plus 1 union territory 7 lakh square kilometer. This 3.2 million square kilometer. இந்தியா உடைய ஒட்டுமொத்த ஏரியா 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் நார்தர்ன் பிளைன்ஸ் மட்டும் கவர் ஆகிருக்கிறது 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளைன் ஏரியா இல்லை லார்ஜஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் எதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. ஃபைன். நெக்ஸ்ட் ஆல்டிடியூடு உயரம். இதான் உங்களுக்கு சி நார்மல் லேண்டு, மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். அப்ராக்சிமேட்லி அதனோட உயரம் வந்து 6000 மீட்டர். பட் இந்த பிளைன்ஸ் இருக்குல்ல, இந்த பிளைன்ஸோட உயரம் ஆல்டிடியூட் வந்து 150 மீட்டர். கடல் மட்டத்தில் இருந்து 150 மீட்டர் எலிவேட் ஆகிருக்கு, உயர்த்தப்பட்டு இருக்குது. தட் இஸ் ஆல்டிடியூட் 150 மீட்டர் அபவ் த சி லெவல். நெக்ஸ்ட் அலுவியம் டெப்த். அலுவியம் டெப்த் அலுவியல் சாயில் சொல்லுங்க. சாயில்ஸில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் அலுவியல் சாயில், செகண்ட் லேட்டரேட் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், அரிட் சாயில், செமி அரிட் சாயில், மவுண்டைன் சாயில், கரேவ சாயில். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கல்டிவேஷனுக்கு பக்கா சூட்டபிளாக இருக்கிற சாயில் எதுன்னு கேட்டால் அது அலுவியல் சாயில் தான். திஸ் அலுவியல் சாயில் வாஸ் கிரியேட்டட் பை த டெபாசிட்ஸ் ஆஃப் தி இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் விந்தியன் ரேஞ்சஸோட ரிவர்ஸ். இந்த அலுவியம் டெப்த் எர்த்தோடைய சர்ஃபேஸ் டு த டாப் லெவல், நம்ம நிற்கிற இடம், மரம் வளர இடம்ல இது சர்ஃபேஸ், அதுலேருந்து நம்ம டிக் பண்ணிக்கினே போனால் 2000 மீட்டர் வரைக்கும் அலுவியல் சாயில் தான் இந்த ரிவர் பெட்டில் இல்லை நார்தர்ன் பிளைன்ஸில் பரவி இருக்கு. கீழே நம்ம நோண்டிக்கின்னு போனான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் டிக்கிங். ஃபைன். ஸோ 1000 மீட்டர் டு 2000 மீட்டர், திஸ் இஸ் ஃபுல்லி இன் த என்சிஆர்டி. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் ஹை ஃபர்டைல் லேண்டு. இந்த வேர்ல்டில் இருக்கிற ஃபர்டிலிட்டி ஆஃப் லேண்டில் ஒன் ஆஃப் த ஹை ஃபர்டைல் லேண்ட் எதுன்னு கேட்டாலும் த நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா தான் சொல்லலாம். இருக்கிறதுலே வளமான மண். 10th பாயிண்ட்டு, இந்த வளமான மண்ணை, இந்த ஹை ஃபர்டிலிட்டி லேண்டை ஆர் த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவை கேரக்டர் பேஸ் அதனுடைய பண்புகளை வச்சு 5 கேட்டகரியை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் sediments, deposition in the northern plains. நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்கிற மண்ணை 5 டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்பர் பிளைன்ஸ், செகண்டு தராய் பிளைன்ஸ், தேர்டு பாங்கர் பிளைன்ஸ், ஃபோர்த்து காதர் பிளைன்ஸ் and the fifth one delta plains. These are all the 5 characteristic features of sediments deposited in the northern plains. இந்த 5 டிவிஷன்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த ரீஜன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது 10th பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னா அதனுடைய கேரக்டர்ஸ் வச்சு நார்தர்ன் பிளைன்ஸை டிவைட் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது 11th பாயிண்ட்டு அதனுடைய ஏரியாவை வச்சு அதை 4 கேட்டகரியை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. நார்தர்ன் பிளைன்ஸோடைய ரீஜன்ஸ் ஏரியா வைஸ் டிவைட் பண்ணி வச்சுக்கிறது. அதில் ஃபர்ஸ்ட் ரீஜன் ராஜஸ்தான் பிளைன்ஸ்,
Second, Punjab Haryana plains. Third, Ganga plains or central plains. And fourth one, Brahmaputra plains or eastern plains. Western part of the northern plains is called Rajasthan plains. Northwestern and northern part of the great northern plains is called Punjab Haryana plains. Next, central plains in the regions of Ganga, Uttar Pradesh, Bihar, West Bengal. Ganga plains or central plains. Last one, Brahmaputra plains, Assam region. Brahmaputra plains, Assam region. These are all the main highlights or introduction about the great northern plains of India. See you in my next session. Thank you.